இல்லை இவன் இந்த குதி குதிக்கிறான். மலர் குடிக்கணும் சொல்லும் போது தெரியும் எனக்கு. மலர் குடிக்கணும் சொல்லும் போது தெரியும். இல்ல மலர் கொடுத்துன்னு சொல்லும் போது தெரியும். வயலுக்கு மலர் கொடுத்து சொல்ல போறான்னு நினைச்சேன். வச்சுட்டோம். பாக்குறாங்க உத்து பாக்குறாங்க. இந்த இடத்துல இருக்குது தம்பி. இந்த இடத்துல இருக்குது உத்து பாக்குறான் பாரு. வேடா குறுக்கு பாக்குறான் பாரு. நம்ம தூங்கி வச்சுக்காட்டு அதுதான் முன்ன போய் நீ எந்த மூலையில உன் மகன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு அடிச்சு அவனை அடிச்சு விட நான் அடிச்சு விட அப்புறம் சண்டை வந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான்கு பெரியார் அமைந்த சபை. இந்த சபை நாடு வந்த போது என்னோட ஆள் விளக்கம் தெரியுமா? உங்க ஆள் விளக்கம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம். உங்க சொந்தூர் உங்க சொந்தூர் வடவாதி. உங்க பேர் சீனு அண்ணன் தெரியுங்க. எல்லாத்தையும் தெரியுமா? அதான் எங்களுக்கு தெரியும். வண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டு போற பணம் சம்பாதிக்கிறேன். தெரியாது. ஆனா எனக்கு வந்து சீனு மட்டும் தெரியும். நீ நரிக்க ஊக்கு இத்தனை ஊக்க செஞ்சு வச்சுட்டு பாக்கு வந்து ஓ நம்ம மகனா அடிப்பாங்க அத்தியம் அப்படின்னு பாக்கு வச்சுட்டு மாடி அடிக்கிறான். பகல் நேரங்களில் பேசி இரவு நேரங்களில் மாணவர் கருத்து வந்தாங்களா? இது எருமாட்டு வேஷம். யாரை தாகத்தோடு பரிமாறி வைக்கக்கூடிய எழுந்து வருகிறோம். அது மட்டும் இல்லாம
அது பகல் நேரம், இது இரவு நேரம். சரியா? அதே அந்த தேர்ந்த மாப்பிள்ளை படத்தை யாரோட பதினஞ்சு வரக்கூடிய ஜெயச்சல் எனது பெயர். அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை பேர் திருமணம் செய்திருக்கேன் தெரியுமாடா? நம்ம ஒண்ணுமே கட்டல வந்து கல்யாணம் விடி விடுத்தோம் மானமே போகுது காலத்தினுடைய நாமதயம். அவங்க சித்தப்பா அதாவது ஜெயமாலினி விஜயமாலினி என்ற இரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன். எப்படி இரவு நாள் திருமணம் செய்தேன் தெரியுமா? ரெண்டு புள்ளிட்டு உனக்கு ஆமாடா. அம்மா உலகத்து போய் பிடிக்க சட்னை போட்டு போட்டு கொடுறான். சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம். ஆமா அதாவது இங்கே உட்காந்து என் உடல்நலம் ஜெயமாலினி திருமணம் செய்து 12 வருட காலம் ஒரு மாதமாக குழந்தையே கிடையாது எனக்கு. குழந்தை இல்லாம அதாவது அந்த கண்ட பெருமானாகிய முருக பெருமானை எந்த நேரமும் நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஐயா முருக பெருமானே, என் மனைவியாகிய ஜெயமாலினி திருமணம் செய்து 12 வருடங்கள் ஆகிவிட்டது. இதனால் வரைக்கும் குழந்தை பக்கம் கிடையாது. அப்படி என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். இப்போது என் முருகனாகிய ஜெயமாலினி என்ன செய்தார்? பண்ணவா என்னை திருமணம் செய்தால் குழந்தை கிடையாது. என் கையாக வேண்டக்கூடிய விஜயமாலினியை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்.